ஃபோனில் இருக்கக்கூடிய ரேமு, ஸ்டோரேஜ், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த ஐசியில் தான் இருக்கும். இந்த ஐசி வந்து ப்ராப்ளம் ஆனனால இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோங்கிற மாடல் இந்த மாதிரி லோகோவில் ரீஸ்டார்ட் ஆகும். இது வந்து நமக்கு ஒரு ஷாப்லேருந்து கொரியர் அனுப்பியிருந்தாங்க, சரி பண்ண முடியுமான்னு கேட்டு. ஸோ நம்மளும் சரி பண்ணி தரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம வந்து அஸ் யூஸ்வல் டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் ஸ்டோரேஜ் ஐசி தான் வந்து ஃபால்ட்டு. இது வந்து சாம்சங்கோட ஸ்டோரேஜ் ஐசி. இது வந்து யூஎஃப்எஸ் டைப்பு. 6க்கு 128 6GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஐசி. ஸோ அதோட ஹெல்த் வந்து பேட் ஆனனால அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ அந்த ஐசியை ப்ராப்பராக நம்ம போர்டிலேருந்து எடுத்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணி ஸோ அதிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான டேட்டாவெலாம் நம்ம எடுத்தால் தான் வேறு ஒரு ஐசி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டூல்ஸ் EasyJet F64 மூலிமா அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வேறு ஒரு புது ஐசி, ஸோ இந்த ஐசியை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு நியூ ஐசியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐசியில் ரீப்ரோக்ராமிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ரேமையும் ஸ்டோரேஜையுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. சார்ஜிங் இல்லை, ஸோ அதனால் சார்ஜிங் இண்டிகேஷன் வந்துச்சு. பாருங்கள், செகண்ட் லோகோ வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக லோட் ஆயிடுச்சு. சேம் 6GB ரேமு, 128GB கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கெப்பாசிட்டி உள்ள ஸ்டோரேஜ் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அவங்களோட பழைய ஸ்டோரேஜ் ஐசி. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.